மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு திருமணமாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? இந்த நட்சத்திரத்துடைய இயற்கை குணாதிசயம் அப்படிங்கிறது எப்போ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குங்க. துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாக நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சற்று இவங்களுக்கு இந்த தொழில் சாராத தொழிலா இல்லை வேலையோ இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப விரைவிலே கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயமும், அறிவியல் சம்பந்தப்பட்ட துறைகள்லையும், கணிதம் சம்பந்தப்பட்ட துறைகள்லையும் மேம்பட்ட தன்மையான யோக வாழ்வை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் பெற்றிருப்பாங்க. அவங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கைன்னு இருக்குங்க சார்? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டு ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா எந்த துறை சார்ந்த முதலீடுகள் செய்கிறாங்க சார்? குறிப்பாக சொல்லணும்னா தங்க நகையில் அதிக அளவில் முதலீடு செய்யலாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிலம், இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி விஷயங்களில் முதலீடு செய்யும்போது ஒரு தன்னிறைவான வருமானம் வர ஆரம்பிக்கும். உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? நிச்சயமாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பக்தி பிளஸ் நேரில் நம்ம இருக்கும். வணக்கம். என்று நம்மோடு எனது பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம மிருகசீரிஷம் நட்சத்திரம் அவங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். பொதுவாகவே அவங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்னென்ன குணாதிசயங்கள் இருப்பாங்க, எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க, எந்த விஷயங்களை ஜெயிப்பாங்க, அந்த மாதிரி அனைத்துமே பார்க்கலாங்க சார். அந்த வகையில் பொதுவாக மிருகசீரிஷமில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு குணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்லங்க சார். அந்த குணம் என்னவா இருக்கும்? மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மிதுன ராசியிலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துடைய இயற்கை குணாதிசயம் அப்படிங்கிறது எப்போ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குங்க. துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாக நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. எதையுமே கற்றுக்கொள்வதில் ரொம்ப அதிக ஆர்வத்தை காட்டக்கூடிய நபர்களாகவும், கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நாலேஜ் ஓரியன்டாகவும், கவிதை புரிவது, அதேமாரி கதை எழுதுவது, பாடல் பாடுவது, இந்த மாதிரி ஆயகலைகள் 64லையும் நல்ல ஒரு சிறப்பான தேர்ச்சியையும் ஒரு நுணுக்கமான நுண்ணறிவுத்திறனையும் பெற்றிருக்கக்கூடிய தன்மையை இது வெளிப்படுத்தும். காரணம், இந்த குறியீடு என்பது மிருகசீரிஷத்தோட குறியீடு என்பது மான், புள்ளிமான். ஆகவே ஒரு நளினம் நிறைந்த ஒரு அற்புதமான நட்சத்திரக்காரர்கள் இவர்கள். அதேமாதிரி தன்னுடைய காரியங்களை மிக எளிதாக சாதித்து கொள்வதில் அதீத ஆர்வமும், அது நுட்பம் சார்ந்த விஷயங்களை மிக எளிதாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவர்கள் நிச்சயமாக பெற்றிருப்பார்கள். இவருடைய குணாதிசயமே ஒரு வியக்கத்தக்க தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு திருமணமாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சற்று தாமதமாக நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தனக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயங்கள் அடைவதற்காக ரொம்ப காலம் போராடி அது சரியான ஒரு லைஃப் பார்ட்னர் தேடி அதன் பிறகு தன்னுடைய திருமண வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதில் ரொம்ப வில்லங்கமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இவருக்கு. அதனால் திருமணம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு சற்று முரண்பட்ட தன்மையில் தான் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா இவங்களுடைய தேடுதலுக்கும் திருப்திப்படாத ஒரு சூழ்நிலையிலேயே தான் வாழ்க்கை துணைகளை இவர்கள் சுகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாமதமான திருமணம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இப்போ இந்த தாமதமான திருமணம் ஆன பிறகு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதில் ரொம்ப அற்புதமான நபர்களாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய சிரமங்கள் வந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கையை மிக நேர்த்தியாக நகர்த்தி செல்வதற்கான ஒரு மதிநுட்பத்தை இவர்கள் இயற்கையாக பெற்றிருப்பார்கள். குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திர பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை மேம்படுத்தி ஒரு உன்னத நிலைக்கு எடுத்து செல்வதில் அதீத வல்லவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் மிக எளிதாக சமாளித்து குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். இரண்டாவதாக இவர்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எடுத்தோன்னையுமே ஆண் வாரிசு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். தன்னுடைய வாழ்க்கை துணையை ஜாதகம் மட்டும் நிச்சயமாக வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு ஆண் வாரிசு என்பது மிக இயற்கையாகவே அமையும். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. குழந்தை பிறந்த பிறகும் இவருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்லற வாழ்க்கை சற்று போராட்டகரமானதாக இருந்தாலுமே கூட
வெற்றிகரமான ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இவர்கள் நிச்சயமாக பெற்றிருப்பார்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு, இல்ல ஒரு வேலை எந்த துறை சார்ந்து இருக்கலாங்க சார். இப்ப இவங்களுக்கு வந்து இந்த துறை சார்ந்த தொழிலா, இல்ல வேலையோ இருக்கிற பட்சத்தில அவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப விரைவிலே கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயமும், அறிவியல் சம்பந்தப்பட்ட துறைகள்லயும், கணிதம் சம்பந்தப்பட்ட துறைகள்லயும் மேம்பட்ட தன்மையான யோக வாழ்வை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் பெற்றிருப்பாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் கல்வியை தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கலை மற்றும் இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, அறிவியல் அல்லது கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ தேர்வு செய்யும் பொழுது, அந்த கல்விங்கிறது ஒரு மேம்பட்ட தன்மையிலான ஒரு தொழிலை பெற்று தருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ரொம்ப மிக இயற்கையாக இவர்களுக்கு அமைஞ்சிருக்கும். சிறு வயதிலிருந்தே அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய அத்தனை மதிநுட்ப வேலைகளையும் இவர்கள் மிக சரியாக கையாள்வார்கள். பணம் சம்பாதிப்பது இவர்களுக்கு சர்வசாதாரணமான விஷயமாக இருக்கும். தன்னுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள இவங்க கலைத்துறையில் ஈடுபடுத்தல் செயல்படும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவிதை புனைவதோ அல்லது கதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, கற்பனை கெட்டாத ஒரு விஷயங்களை எல்லாமே நிகழ்த்துவதில் மிகச்சிறந்த வல்லவர்களாக இருப்பாங்க. அறிவியல்லையும் புதிய கண்டுபிடிப்புகளை முன்னெடுக்கிறதுல மிகப்பெரிய நாலேஜோட இவங்க நிச்சயமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுடைய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்கள், இவங்க இந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும், இல்ல இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எத சொல்லலாங்க சார்? வாக்கு தான். தான் பேசக்கூடிய வார்த்தைகள்ல மிகுந்த கவனமாக இருக்கணும். வெளிப்பாடு அதீத வெளிப்பாட்டின் காரணமாக வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதையும் கடுமையாக பாதிக்கும். அதே சமயம் மற்றவர்களுடைய செயல்திறனையும் வெகுவாக பாதிக்கும் அப்படிங்கிறதுனால, குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவு நிலையிலையும், தன்னுடைய பெற்றோர்களுடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும், தன்னுடைய உறவுகளோடு இருக்கும்போதும் இந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். பெரும்பகுதி இவர்கள் காதால் கேட்டுக்கணுமே தவிர, வாய் திறந்து அதிக அளவில் பேசாமல் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவருடைய வாழ்க்கை முழுவதுமே நிம்மதிகரமான ஒரு யோக வாழ்வு நிச்சயமாக உண்டு. தன்னுடைய கருத்தை அதீத கோபத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கிறது. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாகும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறதும் தன்னுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது, வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். ஏன்னா அதிக அளவில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இது இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் இவங்க சரியாக கடைபிடிக்க வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில பிறந்தவங்க எந்த விஷயத்தில எச்சரிக்கையுடன் இருக்கணும் சார்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வருது அப்படின்னா, இந்த இந்த விஷயத்திலிருந்து வரலாம், இல்ல இவர்களிடமிருந்து வரும் அப்படிங்கிற மாரி இருந்தா எத சொல்லலாங்க சார்? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இவங்க பேசக்கூடிய பேச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இவர்கள் நல்லதாக நினைத்து செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தைகள் கூட எதிர்மறையான ஒரு விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்திடும். அதனால் தன்னுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. வார்த்தை பிரயோகம் என்பது கவனத்தோடு செயல்படுத்தணும். முன்பின் பார்த்து அறிந்து இடம் பொருள் ஏவல் தெரிந்து பேசுவது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அடிப்படை தகுதி அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். இவர்கள் இந்த விஷயத்தை மட்டும் சரி செய்து கொண்டு விட்டார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவு நிலை, பெற்றோர்களுடைய உறவு நிலை, அதேமாரி சொந்த பந்தங்களோட உறவு நிலைகள், நண்பர்களுடைய உறவு நிலைகள் இவங்களிடமே நிச்சயமாக இந்த வார்த்தை பிரயோகத்தை கவனமாக பிரயோகிக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஒரு தவறான வார்த்தைகள் இவர்கள் வாயிலிருந்து வரும் பட்சத்தில் இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி இவருடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை தந்துவிடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில்லை. பேச்சில் அதிக கவனம் தேவை. அதேமாரி இந்த பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்திலையும் இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கொடுத்த பணத்தை திரும்பி பெறுவதற்குண்டான சந்தர்ப்ப கூறுகள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பணம் திரும்பி வரும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் மட்டும் இவர்கள் மற்றவர்களிடம் தன்னிடம் இருக்கக்கூடிய பண உதவிகளையோ அல்லது மற்ற விஷயங்களையோ கொடுக்கலாம். இல்லை வராதுன்னு தெரிஞ்சுதான் நிச்சயமாக அவரிடம் தவிர்த்து விட்டு வார்த்தைகளை கரெக்டாக பிரயோகித்து விட்டு வெளியே வந்துடுறது ரொம்ப நல்லது. இதுதான் இவர்களுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு கல்வி அப்படிங்கிறத ஒரு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, எந்த துறை சார்ந்து தேர்ந்தெடுக்கலாங்க சார்? கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் தேர்வு செய்யும் பொழுது அந்த கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை தன்னிறைவாக பெறுவார்கள். இயற்கைக்கு ரொம்ப அற்புதமாக பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய ஒரு தன்மையை இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பெற்றவர்கள் நிச்சயமாக சுகரித்திருப்பார்கள். இவர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயலிசை நாடகம் போன்ற கலைத்துறையில் ஒரு பண்பட்ட தன்மையிலான வெற்றிகளை அதிக அளவில் சுவீகரித்து தரும்.
மிக குறுகிய காலத்துல ஒரு உயர்ந்த உன்னத நிலையை கலைத்துறையிலயோ, அல்லது அறிவியல் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ, ஆக்கப்பூர்வமான உற்பத்தி திறன் சார்ந்த விஷயங்கள்லயோ ஒரு நிச்சயமாக சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இறைநிலை இயற்கையாகவே கொடுத்திருக்கும். அதனால இவர்கள் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகள்ல தன்னுடைய கவனத்தை செலுத்தும்போது மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக பெறுவார்கள். டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல ஒரு உயர்ந்த நிலையை நிச்சயமா பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா, எந்த துறை சார்ந்த முதலீடுகள் செய்யலாங்க சார்? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் கமிஷன் தரக்கூடிய தொழில்கள் எது எதெல்லாம் இருக்குதோ அந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யலாம். குறிப்பா சொல்லணும்னா தங்க நகையில அதிக அளவுல முதலீடு செய்யலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிலம், இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாரி விஷயங்கள்ல முதலீடு செய்யும்போது ஒரு தன்னிறைவான வருமானம் வர ஆரம்பிக்கும். குறிப்பா இந்த வீடுகள்லாம் கட்டிவிட்டு அதில வருமானத்த எடுக்கக்கூடிய, அதாவது இந்த வாடகைக்கு விடுறது, அந்த மாரி விஷயங்கள்ல இவங்க முதலீடு செய்யலாம். இடம், பொருள், அதேமாரி பாத்திரங்கள் இந்த மாரி விஷயங்கள்ல முதலீடு செய்யும் பொழுது அவங்களுக்கு அருமையான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவாவே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? நிச்சயமாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அதிக அளவுல துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். காது, இஎன்டி இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிக அளவுல எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். காரணம் இந்த நட்சத்திரம் ரொம்ப வெப்பம் நிறைந்தது. அதனால அந்த ஹீட்டான ஒரு உடம்பு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அதிக அளவுல இந்த சளி தொந்தரவு, சைனஸ் ப்ராப்ளம், அதேமாரி நெஞ்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடிய அந்த மூச்சு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாமே இவங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இயற்கையாகவே அவங்களுக்கு சரியாகவும் செய்யும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இதுக்கான மருத்துவ சிகிச்சை சரியா மேற்கொள்ளும் பொழுது இதனுடைய தாக்கத்திலிருந்து அவங்க மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்துல அதீத அக்கறையோடவே அவங்க செயல்படுவாங்க. இருந்தாலுமே ரொம்ப இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்துறோம். மிருகசீர நட்சத்திரனுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. பார்த்துக்க